ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 189. இதில் தவளையும் மற்றும் தங்கக்காசும் எனும் கதை காண்போம். இது முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான பக்தி சித்தாந்தா மகாராஜால் உபதேசிக்கப்பட்ட கதையாகும். முன்பு ஒரு சமயம் ஒரு குளத்தில் ஒரு தவளை ஒன்று வசித்து வந்தது. இந்த தவளைக்கு ஒரு நாள் அதற்கு ஒரு தங்கக்காசு கிடைத்தது. அந்த தங்கக்காசு கிடைத்தவுடன் அதற்கு அகங்காரம் வந்து கீழ்கண்டவாறு கூறியது: ஓ, என்னை போன்று பணக்காரன் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? இப்போது அரசனுடைய யானை இந்த குளத்தில் வந்து தண்ணீர் குடிக்கும்போது அந்த யானையை நான் கைது செய்வேன் என நினைத்தது. அந்த யானைக்கு இந்த குளத்தில் இருந்து தண்ணீர் குடிக்க விடமாட்டேன் என நினைத்தது அந்த தவளை. இவ்வாறாக கூறிய அந்த தவளை கரைக்கு சென்று அந்த தங்கக்காசின் மேல் உட்கார்ந்து கொண்டது. இப்பொழுது சிறிது நேரம் கழித்து அரசன் உடைய யானை பாகன் யானையை அழைத்து கொண்டு அங்கு வந்து சேர்ந்தான். அந்த தவளை அந்த சமயத்தில் யானையை கைது செய்வதற்கு அங்கிருந்து எழுந்து யானையின் கால் அடியில் குதித்தது. ஆனால் நடந்தது என்னவென்றால், அந்த யானையின் காலில் சிக்கி நசுங்கி உயிரை விட்டுவிட்டது. இந்த கதையில் வரும் கருத்து என்னவென்றால், அகங்காரம் மமகாரம் கொண்ட, அதாவது நான் மற்றும் எனது எனும் தவளையின் கதை மூலம் நாம் மிகப்பெரிய படிப்பினை பெறலாம். எவன் ஒருவன் அகங்காரத்தால், அதாவது நான் எனது என நினைத்து துள்ளி குதிக்கின்றானோ அவனுடைய எதிர்காலம் முற்றிலும் பால் ஆகி விடுகின்றது. கிருஷ்ண பக்தி மார்க்கத்திற்கு அகங்காரம் முற்றிலும் எதிரியாகும். எவன் ஒருவன் அகங்காரத்துடன் நான் எனது என்று மார்த்தட்டுகின்றானோ அவனுடைய எதிர்காலம் இருள் சூழ்ந்ததாக இருக்கின்றது. இந்த கதையில் நான் எனது எனும் அகங்காரம் பிடித்த தவளையும் காலம் எனும் யானையின் காலால் விதிவிட்டு இறந்து விடுகின்றது என்பதே இந்த கதையின் கருத்து ஆகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்